சினிமா துறையில இப்போ பெண்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்கல்ல. நான் 92ல எனக்கு ரிலீஸு ஆத்தா உன் கோயிலில. அப்போல்லாம் சினிமாவுல நடிக்கிறதுக்கே எல்லாரும் வந்து வாலண்டியர் பண்ண மாட்டாங்க. ச நடிப்ப தவிர நடிகையா இருக்கிறத தவிர வேற டெக்னிக்கல் ஃபீல்டு இல்லன்னா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லலாம் யாருமே லேடீஸே நான் பார்க்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு 2025ல பார்த்தீங்கன்னா, சுதா கொங்கரா மாதிரி லேடி டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து காயத்ரி புஷ்கர் மாதிரி லேடி டைரக்டர்ஸ்லாம் வந்து தமிழ்ல பயங்கர ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பயங்கர வரவேற்பு பெற்றுக்கிட்டு இருக்காங்க. லிரிக் ரைட்டர் இருக்காங்க, கேமரா உமன் இருக்காங்க. அண்ட் நான் இப்போ இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல்லாம் பண்ணல, அதுல டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல சரிக்கு சரி வந்து லேடிஸ் காலையில வராங்க, ராத்திரி வரைக்கும். அது ஒரு என்ன வேலை அது, அந்த வேலைய ஜக்காம செய்யறாங்க. டெக்னீஷியன்ஸ், எடிட்டிங் டீம்ல லேடிஸ், மேக்கப், எல்லா இடத்துலயும் லேடிஸ் வந்து நல்லா நிரூபிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட், எல்லாரும் கார்ப்பரேட் ஆட்டிடியூடோட ஒர்க் பண்றாங்க. அது பார்க்கறதுக்கு யங் ஜெனரேஷன் வந்து வேற லெவல் வைபா வேலை செய்யறாங்க. நல்லா இருக்கு. பெண்கள் சாதிச்சிட்டு இருக்காங்க. படிப்புல எப்படி மாணவிகள் தான் இந்த வருடமும் முதலிடம்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி இப்ப பாருங்களேன், எல்லா இடத்திலும் பெண்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆஸ்கர் வரைக்கும் போயிட்டாங்களே. ஆஸ்கர் வாங்கின அந்த எலிமை, அந்த என்ன படம், அது பேர் என்ன, எலிஃபண்ட் விஸ்பரஸ். எலிஃபண்ட் விஸ்பரஸ் ஆஸ்கர்ஸ் வாங்கினாங்க. அது ப்ரொடியூசர் லேடிஸு, டைரக்டர் லேடிஸு, எல்லாமே நல்லா வருதுங்க, நல்லா வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.